இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கூட அந்த அளவுக்கான எண்ணிக்கையை தக்க வைத்ததில் சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் யாரும் சொல்லலை, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் கிளைம் பண்ணல, நாங்கள் யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்குது 2 சீட்டு. நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்போ நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். நான் பாட்டு சிவனேன்னு இங்கே உட்காந்துருக்கிறேன். உங்களை கூடவே கிடந்து உங்கள் மூச்சு காற்று சுவாசிச்சுட்டு கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, முதலமைச்சர்ன்றாங்க. இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுகிறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் லாண்ட் ஆர்டர் போட்டாங்கங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடுறேன். அது உண்மையும் இல்லை.